வாங்க இன்றைக்கி சாம்பார் சாதம் செய்வோம். அதுக்கு கடலை நெய்யும் ஊற்றிப்போம். அதில் வந்து கடுகு, வெந்தயம், சீரகம், வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்குவோம். உப்பு போட்டு நல்லா வதக்கிடுவோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் காய்கறி பீன்ஸு, கேரட்டு, உங்களுக்கு என்ன காய் பிடிச்சிருக்கோ போடுங்க. எனக்கு பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, மாங்காய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டேன். அது நல்லா வதங்கினோன்னா தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். அதில் புளி ஒரு லெமன் சைஸ் புளியும் கரைச்சி ஊற்றிட்டேன். ஊற்றினால கொஞ்சோண்டு வெல்லமும் போட்டு நல்லா வேக வச்சு நல்லா காயை வேக வச்சுட்டு வெந்ததுக்கப்புறம் அரிசியும் பருப்பு வேக வச்சு வச்சுருந்தேன். அதை போட்டு நல்லா கிண்டிட்டேன். அதோட நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்னா சாம்பார் பொடி அதையும் போட்டு நல்லா கிண்டியாச்சு. நல்லா கிண்டி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நெய் கொஞ்சம் ஊற்றி நல்லா கிண்டிட்டோம்னா சுவையான சாம்பார் சாதம் ரெடி. சாப்பிட்லாம்.